அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை பொழுதிலே உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம். இந்த நாளுக்குரிய ஆண்டவருடைய வார்த்தையை நாம் வாசிப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரம் 18வது வசனம். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமேன். நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் திறவுகோல்களை உடையவராயிருக்கிறேன். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உயிர்த்தெழுந்த நாளின் காலை பொழுதில் உங்கள் யாவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறோம். இந்த உலகத்தில் மரித்த ஒவ்வொருவரும் இந்த உலகத்தில் அப்படியே மரித்து மண்ணோடு மண்ணாக போய்விட்டார்கள். மிகப்பெரிய தீர்க்கதரிசிகள் மரித்தார்கள், மிகப்பெரிய மகான்கள் மரித்தார்கள். இப்படி உலகத்தில் பிறந்த ஒவ்வொருவரும் மரித்தார்கள். ஆனால் ஒருவரும் அவர்கள் உயிரோடு எழுந்தது கிடையாது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, மரித்தோரில் முதற் பலனான இயேசுவானவர், இந்த ஆண்டவர் தான் முதலாக மரித்து உயிரோடு எழுந்திருக்கிறார். ஆண்டவர் இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களில் அவர் சொல்லியிருக்கிறார், நான் மரித்தாலும் 3வது நாள் எழுந்திருப்பேன் என்று சொல்லி அநேக இடங்களை அவர் உதாரணமாக, திருஷ்டாந்தமாக, நேராக, மறைவாக அவர் சொல்லியிருந்தார். அவர் சொன்னபடியே அவர் உயிர்த்தெழுந்தார். சதா காலங்களிலும் இன்றைக்கும் உயிரோடு அவர் இருக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனங்களே, ஆண்டவர் ஏன் உயிரோடு எழுந்தார் தெரியுமா? அவர் உயிரோடு எழுந்ததினால் நமக்கு என்ன லாபம் என்று நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம். அவர் உயிரோடு எழுந்ததினால தான் இன்றைக்கும் அவர் பிதாவானவருடைய வலது பாரசத்தில் நின்று கொண்டு ஆண்டவரிடத்தில் சேருகிறவர்களுக்காக அவர் வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார். அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராகையால் அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவருமாயும் இருக்கிறார். ஆண்டவர் நமக்காக ஒவ்வொரு நாளும் வேண்டுதல் செய்கிறது மட்டுமல்லாமல் முற்றும் முடிய நாம் அந்த ராஜ்யத்திற்கு வருகிற வரைக்கும் நம்மை அவர் ரட்சிக்க வல்லவர். இந்த நாட்களில் உங்களுக்காக பரிந்து பேச, உங்களுக்காக உங்கள் வழக்கை எடுத்து பேச, உங்களுக்காக உங்கள் பிரச்சனையை தீர்த்து வைக்க யாரும் இல்லை என்று நீங்கள் புலம்பிக் கொண்டிருக்கிறீர்களா? ஆண்டவர் உயிரோடு எழுந்தது எதற்காக தெரியுமா? அவரிடத்தில் சேர்கிறவர்களுக்காக அவர் வேண்டுதல் செய்வதற்கு, நம்மை முற்றுமுடிய ரட்சிப்பதற்கு அவர் உயிரோடு எழுந்திருக்கிறார். 2வதாக, அவர் உலகத்தின் சகல நாட்களிலும் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். நல்ல நாட்களோ, கெட்ட நாட்களோ, கஷ்டமான நாட்களோ, ஆறுதலான நாட்களோ, சந்தோஷமான நாட்களோ, துக்கமான நாட்களோ, சகல நாட்களிலும் அவர் நம்மோடு கூட இருப்பதற்காக அவர் உயிரோடு எழுந்து வந்திருக்கிறார். நாம் போகிற இடங்களிலெல்லாம், வருகிற இடங்களெல்லாம் நம்மை பாதுகாத்து வழி நடத்துவதற்காக, நம்மை கரம் பிடித்து நடத்துவதற்காக அவர் உயிரோடு எழுந்திருக்கிறார். ஆகினால எனக்கு அருமையான தேவனுடைய ஜனங்களே, நமக்கு யாரும் இல்லை என்று நீங்கள் கவலைப்பட வேண்டாம். அவர் உங்களுக்காக தான் உயிரோடு எழுந்திருக்கிறார். உலகத்தின் முடிவு பரிந்தும் சகல நாட்களிலும் அவர் உங்களோடு கூட இருப்பார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.